தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொன்முடிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டது. பொன்முடிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் இந்து சமயத்தை வைணவம் சைவம் என ஒப்பிட்டு, விபச்சார பெண்களோடு ஒப்பிட்டு அவர் இந்து சமயத்தை இழிவுபடுத்தி பேசியிருந்தார். இது கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியை தடால் என பிடுங்கினார். மேலும் அவர் வைத்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். தற்பொழுது எந்த பதவியும் இல்லாமல் பொன்முடி இருந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக பின்தங்கிய நிலையில் உள்ளது. தேர்தல் நேரத்தில் பொன்முடி உள்குத்து வேலைகளில் ஈடுபடலாம் என்று கருதப்பட்டது. ஆகவே பொன்முடியை திருப்திப்படுத்துவதற்காக மீண்டும் திமுகவில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சற்று முன் அவருக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டது. அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை. அவர் துணை பொதுச் செயலாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்.